யசோதை என்ன பண்ணா, முதல் பாட்டுல நீ ரைட் சைட் போகாத, அப்புறம் ஆனிரை மேய்க்க நீ போதி பசுமாடு மேய்க்க போயிடுவ, லெப்ட்ல போகாத பானையில் பாலை பெருகின்னு நீ பாட்டுக்கு பச்சை பாலை குடிச்சா கிண்டல் பண்ணுவா, ரைட்டும் வேண்டாம் லெப்டும் வேண்டாம், வலப்புறம் இடப்புறம் எங்கேயுமே போகாதேன்ட்டா. கிருஷ்ணன் என்ன பண்ணா, அப்படியே மொத்தமா திரும்பி யூ டர்ன் எடுத்து பின்னாடி ஓடுறேன்னா அங்கேயும் போகாத இங்கதான் வரணும்ட்டா. கிருஷ்ணன் பார்த்தான், என்னது இந்த அம்மா இப்படி படுத்துறாளே, இந்த பக்கமும் போகாதே இந்த பக்கமும் போகாதே பின்னாடியும் போகாதே முன்னாடி என்ன நோக்கி வாங்குறா, வேற எங்க போலான்னு பார்த்தான். மேல ஏறிட்டானா, மேல ஜம்ப் பண்ணி குதிச்சுட்டானா கண்ணபிரான், மேலேந்து கை காட்டுறானா, ஹாய் அம்மா இங்க இருக்கேங்கிறான். அங்க ஏண்டா ஏறின, மச்சோடு மாளிகை ஏறி. கிருஷ்ணன் சொன்னானா, யார் ஏறினாலும் இறங்கித்தானே ஆகணுமா, சீக்கிரம் இறங்கிடுவேன்னா. யசோதை சொன்னா, உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா, தினந்தோறும் விஷமம் விஷமம் விஷமம், விஷமத்துக்கு மேல விஷமம் பண்ணிட்டு இருக்கியே, பண்ணிட்டு நீள் திருவேங்கடத்து எந்தாய், இப்படி மாடிக்கு மேல ஏறி கிருஷ்ணாவதாரத்துல விஷமம் பண்ணது நான் தான் காட்டுறதுக்காக நீண்டு உயர்ந்து இருக்கக்கூடிய திருவேங்கடத்து எந்தாய், உயரமான திருப்பதி மலைக்கு மேல நின்று இருக்காராம். இது பெரியாழ்வாருடைய எவ்வளவு சுவையான அனுபவம் பாருங்க. திருமலை உயரத்துக்கு மேல ஏன் பெருமாள் நின்று இருக்காருன்னா, கிருஷ்ணாவதாரத்துல இப்படித்தான் பெரிய மாடிக்கு மேல ஏறி நின்னுட்டு ஹலோ நான் தான் விஷமம் பண்ணேன்னு சொல்றாரா யசோதேட்ட. கிருஷ்ணாவதாரத்துல ஒசரத்துல நின்று ஹாய்னு கை காமிச்சது நான் தான் உணர்த்துறதுக்காக கலியுகத்துல திருப்பதி மலைக்கு மேல தோபார், இந்த திருப்பதி மலை தான் ஆயர்பாடியில உள்ள மாடி வீடு, அதுக்கு மேல உட்காண்டிருந்த கிருஷ்ணன் தான் இப்போது இங்க இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான்னு காட்டிக்கொண்டு நீள் உயர்ந்து இருக்கக்கூடிய திருவேங்கடத்து திருப்பதி மலைக்கு மேலே, திருவேங்கடம்னு போற்றக்கூடிய வேங்கடம் என்றால் பாபங்களை போக்கக்கூடியதுன்னு அர்த்தம், அந்த திருவேங்கடம்ங்கிற திருப்பதி மலைக்கு மேலே. ஆகையினால எந்தாய்னா எனக்கு சுவாமியாக தலைவனாக இருப்பவனே, எங்களையெல்லாம் உனக்கு சொத்தாக கொண்டு எங்களுக்கு தலைவனாக இருப்பவனே. அப்படி தலைவனாக இருப்பதால் தான், நாமெல்லாம் அவனுக்கு சொத்தாக உடமையாக இருப்பதால் தான் எந்தாய், நம்ம அத்தனை பேருக்கும் அவர்தான் தந்தை தலைவன் சுவாமி, நாம அத்தனை பேருக்கும் அவருக்கு சொத்து. அதனாலதான் விடாம வந்துட்டு இருக்கார். அதனாலதான் ஆயர்பாடியிலையும் பெண்கள் எங்கேயோ மாட மாளிகையில இருந்தாலும், அவ எங்கேயோ மச்சில இருந்தாலும், இவர் தேடி போய் அத்தனை பேரோடையும் விஷமம் பண்ணிட்டு வராரு இல்லையா. ஏன்னா சொந்தக்காரன் என்னைக்குமே தன் சொத்தை விட்டுட மாட்டான். சொத்து ஓனரை மறக்கலாம், ஆனா ஓனர் சொத்தை மறக்க மாட்டார். அதனால எந்தா எங்களை மறக்காமல் எங்களை தேடி 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 வந்து அனுகிரகம் பண்ணுபவனே, இந்த பாதிரி பூவை சூட்டிக்கொள்ள வா என்று அழைக்க கண்ணன் அத்தனை பேரையும் நோக்கி இப்போது கண்ணபிரான் ஓடி வருகிறான். அத்தனை ஆவலோடு ஓடி வருகிறான். நாம் அந்த பாதிரி பூவை மனசார கண்ணனுக்கு சமர்ப்பிக்கிறோம். சூட்டிக்கொண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறான்.